வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக அமேசான் பிரைமில் வெளிவந்திருக்கிற ஒரு சஸ்பென்ஸ் கலந்த கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் டார்க் ஃபேஸ். படத்தில் சரண் பிரகாஷ், அபு அண்ட் வைஜி மகேந்திரன்லாம் லீட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வந்து அரௌண்ட் ஒரு 2.5 மார்க்கிட்ட இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, ஒரு பொண்ணோட சூசைட் மற்றும் ரேப் கேஸில் மாற்ற ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. அதை வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய லாயர். அந்த லாயர் வெளியில் வந்து அவர் பெரிய ஹீரோவாக வந்து இருப்பாப்புல. இப்போ அந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கைதியை ஒரு நாள் மறுபடியும் அந்த லாயரை சந்திச்சு ஒரு விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறான். இதுக்கப்புறம் அந்த லாயர் உண்மையை தேடி ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ரிவீல் ஆகிற ஷாக்கிங்கான ட்ரூத்லாம் என்னென்ன அண்ட் ரிலேஷன்ஸ் என்னென்ன, கடைசியில் உண்மையாவே அவன் தான் கொலை பண்ணானா, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்றமே தான் இந்த படத்தோட கதையே. அண்ட் ஓவராலா இந்த படம் உப்பு சப்பு இல்லாத ஒரு படம் தான். அவளுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய இடத்துல ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பட் ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட் மூவின்றதுனால நிறைய இடத்துல உங்களுக்கு அது ஸ்க்ரீன் பிளேலேயே உங்களுக்கு தெரியும் இது லோ பட்ஜெட் மூவின்னு. ஸோ அந்த அளவுக்கு தான் தெரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வாட்சபிளே கிடையாது. ரொம்ப ரேராக பார்ப்பீங்கன்னா மட்டும் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கிரைம்ஸ், சஸ்பென்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஜானலில் கலந்து இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அவ்வளோதான். மிச்சப்படி அவ்வளோக்குலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய இடத்துல லேக் அடிக்க தான் செய்யுது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 2.5 கொடுக்கலாம். படம் உங்களுக்கு பிரைம் ரெண்டல் அவைலபிளாக இருக்குது. வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.